விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜன், விவரங்களை பகிரலாம். நெல்லை வண்ணாரப்பேட்டை எப்பொழுதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதி. ஏனென்றால் நெல்லை சந்திப்பு பகுதியிலிருந்தும் டவுன் பகுதியிலிருந்தும் பாளையங்கோட்டை கல்லூரி பள்ளி செல்ல வேண்டும் என்றால் இந்த வண்ணாரப்பேட்டை ரவுண்டானா தாண்டிதான் செல்ல வேண்டும். பழைய சபாநாயகர் பெயரில் செல்லப்பாண்டியன் ரவுண்டானா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ரவுண்டானாவில் எப்பொழுதும் பரபரப்பாகக்கூடிய இந்த சூழலில் இன்று காலை நடந்த சம்பவம் மிகவும் பார்த்த அனைவருமே வேதனைக்குள்ளாக்கியிருக்கிறது. என்னவென்றால் இந்த இடத்தில் அதாவது நெல்லை மாவட்டம் கலிடகுறிச்சியை சேர்ந்த கபூர் என்பவர் தனது மனைவி ஜன்னத் தேவியை கண் மருத்துவமனைக்காக அழைத்து வந்துள்ளார். இது வண்ணாரப்பேட்டையில் தான் அந்த கண் மருத்துவமனை, தனியார் கண் மருத்துவமனை இருக்கிறது. அந்த ஐபிஆர் ஃபவுண்டேஷனுக்கு வந்துவிட்டு திரும்பும் பொழுது வண்ணாரப்பேட்டை வழியாக திரும்பும் பொழுது அந்த வண்ணாரப்பேட்டை ரவுண்டானாவில் மிகவும் நெருக்கடியாக இருப்பதால் மெதுவாக சென்றிருக்கிறார். ஆனால் அந்த பைக் மீது பின்னால் வந்த எஸ்என்சி என்ற தனியார் பேருந்து நேரடியாக அந்த பைக் மீது மோதியது மட்டும் இல்லாமல் மோதியோடு நிற்காமல் அந்த பைக்கின் மீது ஏறி சென்று அந்த பைக்கில் வந்த தம்பதியினர் மீது உடனே ஏறியதால் அவர்கள் இருவரும் சம்பவ இடத்துல உயிரிழந்தது பார்க்கவே வேதனையாக இருந்தது. கண் மருத்துவமனை சிகிச்சைக்காக வந்த இருவர் அதுவும் மெதுவாக சென்ற நிலையில் கூட பின்னால் வந்து தனியார் பேருந்து மோதியதால் ஏற்பட்ட உயிரிழப்பு என்பது மிகவும் வேதனைக்குரியது. ஏனென்றால் இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் சொல்வது என்னென்றால் தொடர்ச்சியாக இந்த தனியார் பேருந்துகள் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருக்கிறது. யாரும் கவனமாக சென்றாலுமே அது அவர்களை அஜாக்கிரதையாக செல்லக்கூடிய இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் தங்களின் சுய லாபத்திற்காக, அதாவது அதிகமான கட்டணம் வேண்டும் என்பதற்காக, சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதிக வேகத்தில் செல்கிறார்கள். அதன் காரணமாக சாதாரணமாக செல்லக்கூடிய டூ வீலர்கள் மற்றும் ஆட்டோவில் செல்லக்கூடியவர்கள் கூட அடிக்கடி விபத்துக்குள்ளாக சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் மாநகர காவல்துறையும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, இதுபோன்ற தனியார் பேருந்துகளின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் இனி தொடரக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். மிகவும் வேதனைக்குரிய சம்பவமாக இந்த சம்பவம் காலையிலேயே அனைவர் மனதிலும் பாதித்திருக்கிறது.